அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதியோட வடிவம். அவரோட வடிவம் என்ன, அவருக்கு எத்தனை கைகள் உள்ளது, அந்த கைகளில் உள்ள ஆயுதங்களின் அர்த்தங்கள் என்ன, உச்சிஷ்ட மகாகணபதியும் நீல சரஸ்வதியும் ஏன் அனைத்தபடி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உச்சிஷ்ட மகாகணபதி என்பவர் விநாயக பெருமானின் 32 அவதாரங்களில் 8வது அவதாரமாக அவதரித்துள்ளார். இவரது நிறம் 2 நிறமாக கூறுகிறார்கள். ஒன்று நீல நிறம், மற்றொன்று கருஞ்சிவப்பு நிறம். இந்த 2 நிறத்தில்தான் இவரது திருமேனி இருக்கும். மற்றும் இவரது கைகள், அதாவது 4 கைகளாகவும் சித்தரிக்கப்படுகிறார், 6 கைகளாகவும் சித்தரிக்கப்படுகிறார். பொதுவாக கோவில்களில் 4 கைகள் வைத்த சுவாமிதான் சித்தரிக்கப்படுகிறார். உச்சிஷ்ட மகாகணபதியின் திருமேனியில் 6 கைகள் உள்ளன. அந்த 6 கைகளில் உள்ள ஆயுதங்களின் அர்த்தங்கள். உச்சிஷ்ட மகாகணபதியின் 6 கைகளில் உள்ள ஆயுதங்கள் என்னவென்றால், 1 மாதுளை பழம், இது வளமை மற்றும் செழிப்பை குறிக்கிறது. 2 அட்சமாலை, ருத்ராட்ச மாலை, அதாவது ருத்ராட்ச மாலையை குறிக்கிறது. இது ஆன்மீக அறிவு மற்றும் மந்திர சித்தியை குறிக்கிறது. 3 நீலோத்பல மலர், இது தூய்மை மற்றும் அழகின் அடையாளமாகும். 4 யாழ், வீணை என்று கூறுவார்கள். இது கலை, இசை மற்றும் ஞானத்தை குறிக்கிறது. 5 நெற்கதிர், இது உணவு மற்றும் தானியங்கள் நிறைந்த வாழ்வை குறிக்கிறது. 6வது கை நீல சரஸ்வதி தேவியை, அதாவது தன்னுடைய மனைவி, தன்னுடைய காதலியான நீல சரஸ்வதி அணைத்தபடி உள்ளது. இந்த நீல சரஸ்வதியை அணைத்தபடி உள்ள அந்த கைக்கு அர்த்தம் என்னவென்றால், இது சிவம் மற்றும் சக்தியின் இணைப்பை குறிக்கிறது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சமே சிவசக்தியின் இயக்கத்தால் தான் இயங்குகிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த 6வது கை தன்னுடைய நீல சரஸ்வதியை அணைத்தபடி உள்ளது. அடுத்ததாக உச்சிஷ்ட மகாகணபதியின் 4 கைகளை உடைய வடிவம். இந்த 4 கைகளை உடைய வடிவத்தில் உச்சிஷ்ட மகாகணபதி என்னென்ன ஆயுதங்களை ஏந்தியுள்ளார் என்பதை பார்க்கலாம். 1 பாசம், அதாவது கயிறு, பக்தர்களின் பாச பிணைப்புகளை நீக்கி நல்வழிப்படுத்துவதை குறிக்கிறது. 2 அங்குசம், உலகியல் ஆசைகளை கட்டுப்படுத்துவதை குறிக்கிறது. 3 மோதக பாத்திரம், மது பாத்திரம் என்றும் கூறுவார்கள். உச்சிஷ்ட மகாகணபதியின் மோதக பாத்திரம் என்பது வெறும் இனிப்பு பாத்திரம் மட்டுமல்ல, அது வற்றாத பேரின்பம், ஞானம் மற்றும் பிரபஞ்சத்தின் முழுமை ஆகியவற்றின் குறியீடாகும். அது மட்டுமில்லாமல் அறிவாற்றல் மற்றும் இனிமையான பலன்களை குறிக்கிறது. 4வது கை அன்னை நீல சரஸ்வதியை அணைத்தபடி உள்ளது. இந்த 4வது கை என்பது இடது மடியில் வைத்திருக்கும் உச்சிஷ்ட மகாகணபதி நீல சரஸ்வதி தாயை தனது 4வது கைகளால் அன்னையை அணைத்தபடி உள்ளார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இன்பம், பக்தி மற்றும் போகத்தையும் யோகத்தையும் ஒன்றாக கொண்டிருப்பதை உணர்த்துகிறது. இதோட விசேஷ அர்த்தம் என்னவென்றால், உச்சிஷ்ட கணபதியின் துதிக்கை சக்தியின் பிறப்புறுப்பையும் தொட்டபடி இருப்பது சித்தரிப்பது, ஆண் பெண் தத்துவங்களை இணைத்து பிரபஞ்ச இயக்கத்தை போகமே யோகம் என்பதை விளக்குகிறது. உச்சிஷ்ட மகாகணபதியின் காதலி சுவானந்த பவனத்தின் மகாராணி, பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி, அதாவது நீல சரஸ்வதி தாய். உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அதீத சக்தியை கொடுக்கக்கூடியவள் நீல சரஸ்வதி தாய். உச்சிஷ்ட மகாகணபதியின் இடது தொடை மீது அமர்ந்து தாம்பத்திய கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். உச்சிஷ்ட மகாகணபதியுடன் இணைந்திருக்கும் போது 2 கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறாள். ஒரு கையில் சுவாமியின் லிங்கத்தையும் மற்றொரு கையில் நீலோத்பல மலரையும் கொண்டுள்ளாள். உச்சிஷ்ட மகாகணபதியின் காதலி நீல சரஸ்வதி தாய் உச்சிஷ்ட மகாகணபதியுடன் இணைந்திருக்கும் போது என்ன நிறத்தில் காட்சி அளிக்கிறாள் என்றால், அடர் நீலம் அல்லது கருப்பு. அது மட்டும் இல்லாமல் பல நிறங்களில் வழிபாடு செய்யப்படுகிறாள். உச்சிஷ்ட மகாகணபதியுடன் இணைந்திருக்கும் போது 2 கைகளால் சித்தரிக்கப்படுகிறாள். ஒரு கையில் உச்சிஷ்ட மகாகணபதியின் லிங்கத்தையும் மற்றொரு கையில் நீலோத்பல மலரையும் கொண்டுள்ளாள். இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை, அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியின் லிங்கத்தை பிடிப்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், தேவி தனது
அவரது பிறப்புறுப்பை தன் கையால் பிடித்து அவருடனான தனது அன்பையும் பிணைப்பையும் வெளிப்படுத்துகிறாள் என்பதை குறிப்பதாகும். மற்றொரு கையில் நீலோத்பல மலர், அதாவது இதற்கான அர்த்தம் என்னவென்றால் தந்திரம், ஞானம் மற்றும் தூய்மையான மனதை குறிக்கிறது. இந்த நீல சரஸ்வதியும் உச்சிஷ்ட மகாகணபதியும் இணைந்து நிர்வாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள். உச்சிஷ்ட மகாகணபதியும் நீல சரஸ்வதி தாயும் ஏன் ஆடையின்றி, அதாவது நிர்வாணமாக காட்சி அளிக்கிறாங்க என்றால், உச்சிஷ்ட மகாகணபதி ஆன்மாவை மட்டுமே பார்க்க சொல்கிறார். அதாவது பரிபூர்ண ஞானம், தியாகம், நிர்வாண நிலை என்பது இயற்கையான மறைக்கப்படாத தூய உண்மையை குறிக்கிறது. இது மனிதனின் அகந்தை, பாசம் மற்றும் உலகியல் பற்றுக்களை துறந்து இறைவனிடம் முழுமையாக சரணடைவதை குறிக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், உச்சிஷ்ட கணபதியின் நிர்வாண நிலை என்பது தூய்மை மற்றும் அசுத்தம் என்ற வேறுபாடுகளை கடந்து ஆன்மா இறைவனுடன் ஒன்றிணைந்த பரிபூர்ண நிலையை அடையவே உணர்த்துகிறது. இது மிக இரகசியமான சக்தி வாய்ந்த தந்திர வழிபாடாகும். இந்த தந்திரத்தை உணர வைக்கத்தான் உச்சிஷ்ட மகாகணபதியும் நீல சரஸ்வதி தாயும் நிர்வாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள். இந்த வீடியோல உச்சிஷ்ட மகாகணபதியின் வடிவம், நிறம், அவரது கைகளில் ஏந்தி இருக்கும் ஆயுதங்களின் அர்த்தங்கள் என்னவென்று பார்த்தோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.